ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பசங்களோட லஞ்ச் பாக்ஸ் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னு பார்த்துடலாம். இன்னைக்கு ஒரு சூப்பரான லஞ்ச் மெனு தான், சிம்பிளான லஞ்ச் மெனு. இன்னைக்கு எனக்கு பிடிச்சது. இன்னைக்கு லெமன் ரைஸ் வித் வெண்டைக்காய் ஃப்ரையும் ப்ரோட்டீனுக்கு எக்கும் பாயில் பண்ணி வச்சுட்டேன். இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சிம்பிளாக பாலும் ஆம்லேட்டும் தான் பண்ணி கொடுக்க போகிறேன். வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் மூணுத்தையும் போட்டு நல்லா பொரிஞ்சதுமே பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காயும் போட்டு லைட்டாக ஒரு கலரி விட்டுடலாம். இப்போ பச்சை வாசனை போனதுமே சிம்மில் வச்சு மஞ்சப்பொடி, உப்பு, மிளகாப்பொடி மூணுத்தையும் போட்டு சிம்மிலேயே வச்சு 2-3 வாட்டி கலரி விட்டோம்னா சூப்பரான வெண்டைக்காய் ஃப்ரையும் ரெடி ஆயிரும். இப்போ அதை இறக்கிட்டு அதே அடுப்பில் இன்னொரு கடாய் வச்சு கொஞ்சமாக ஆயில் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, நிலக்கடலை, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரிஞ்சதுமே பார்த்தீங்கன்னா கடைசியாக மஞ்சப்பொடி, உப்பு, பெருங்காய பொடி போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். ஏன்னா சாதம் கலரும் போது லெமன் பிழிஞ்சோம்னா அப்போ தான் நல்லாயிருக்கும் ஃப்ளேவர்ஃபுல்லாக. இப்போ ஸ்நாக்ஸுக்கு கொஞ்சமாக கார்ன் இருந்து அதையும் எடுத்து வேக போட்டு வச்சுட்டேன். கொஞ்சமாக இருந்தனால ஒரு மாதுளப்பழத்தையும் உரிச்சு வச்சாச்சு ஸ்நாக்ஸ்க்கு. இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பேரிச்சம்பழம் போட்ட பால் கொஞ்சம் கொதிக்க வச்சாச்சு. இது ஆறுற கேப்பில் பார்த்தீங்கன்னா பசங்களும் அங்கே ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ரெடி ஆகி வந்ததுமே ஆம்லேட் பண்ணி கொடுத்தோம்னா சூடாக சாப்பிட்டுட்டு போவாங்க. நான் எப்பவுமே லெமன் ரைஸ் பண்ணும்போது கடைசியாக தான் லெமன் பிழிஞ்சு விடுவேன். அப்போ தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சாப்பிடும்போது அதே ஃப்ளேவரோட சூப்பராக இருக்கும். பையன் பார்த்தீங்கன்னா நேற்றே வந்துட்டு ப்ரௌனி செஞ்சு கொடுங்க பசங்க கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தான். நேற்று நைட்டே பார்த்தீங்கன்னா ப்ரௌனியை ரெடி பண்ணி வச்சிருந்தேன். இன்னைக்கான மெனு இதுதான். நாளைக்கு என்ன மெனுன்னு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.